வணக்கம் தமிழ்நாடு. KK தண்டபாணி, ஸ்டேட் செக்ரட்டரி, BJP தமிழ்நாடு. இப்பொழுது VB ராம்ஜி ஆக்டை பற்றி இங்கே பேச வந்துள்ளேன். இந்த விக்சிட் பாரத் கேரண்டி ஆக்ட் நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படக்கூடிய இந்த திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குறிப்பிடத்தக்க கிராம மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு திட்டமாகும், ஒரு சட்டமாகும். இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், விக்சிட் பாரத் கேரண்டி ஆக்ட் பிரகாரம் இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது, எதற்காக இயற்றப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்ற போது, இந்த சட்டம் மிக எளிமையாக மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு சிறந்த சட்டம் என்பது இப்பொழுது நாடறிந்த உலகறிந்த ஒரு செயலாக திகழ்கிறது. இந்த சட்டத்தின் மூலம் நரேந்திர மோடிஜி அவர்கள் 1,51,282 கோடி பணத்தை இந்த திட்டத்திற்காக ரிசர்வ் ஒதுக்கியுள்ளார் என்பது மிக மிக மகிழ்ச்சிகரமான, கிராம மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய ஒரு பெரிய நிதி ஒதுக்கீடு திட்டமாகவும் இது அமைகிறது. கிராமப்புறத்தில் வாட்டர் செக்யூரிட்டி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மற்றும் கிராம மக்களுடைய வாழ்வாதாரம் லிவ்லிஹுட் என்ற 3 திட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சட்டத்தினுடைய நோக்கம் இயற்றப்படுகிறது. இந்த சட்டத்தின் பிரகாரம் என்னவென்றால், கிராம மக்கள் பொதுவாக பழைய சட்டத்தில் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இது எப்படி சீர்திருத்துகிறது, எப்படி மாற்றி அமைக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது. மகாத்மா காந்தி அந்த பழைய சட்டத்தில் கொடுக்கப்பட்ட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக அதிகரிக்கப்படுகிறது. நம்பர் 1. நம்பர் 2 பார்க்கின்ற போது, இந்த சட்டத்தின் மூலம் அதாவது நம்முடைய மத்திய அரசு இமயமலையினுடைய சாரலில் உள்ள மாநிலங்களுக்கு 90% நிதி உதவியும் மற்றும் 10% மாநில அரசும் உதவியும் அளிக்க வேண்டும். மற்றும் மற்ற மாநிலங்கள் 60-40 என்ற மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதி உதவி அளிக்க வேண்டும் ஆகும். யூனியன் டெரிட்டரி 3. யூனியன் டெரிட்டரியை பொறுத்தவரையில் 100% மத்திய அரசு இந்த திட்டத்தின் மூலம் மானிய உதவி செய்கிறது. இதனுடைய சிறப்பு அம்சமாகும். அடுத்த கட்டத்தில் நாம் செல்கின்ற போது, மக்களுக்கு ஒரு இழப்பீடு இந்த சட்டத்தில் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு அந்த ஒரு வாரத்தில் பணம் பட்டுவாடா செய்யப்பட வேண்டும் அல்லது 15 நாட்களுக்குள் பட்டுவாடா செய்யப்படும். அப்படி தவறும் பட்சத்தில் இந்த கிராமப்புற மக்கள் தன்னுடைய வேலைக்கு பணம் செலுத்தாததற்காக இழப்பீடு பெறக்கூடிய ஒரு அடிப்படை உரிமையை இந்த சட்டம் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தின் மூலம் மக்களுக்கு அறுவடை காலங்களில் பயிர்களை விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் இந்த சட்டம் இந்த மக்கள் விவசாயத்திலும் சென்று தங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய அளவிற்கு 60 நாட்களுக்கு எக்ஸம்ஷன், மாநில அரசுகள் தேவைப்பட்டால் 60 நாட்களுக்கு இந்த வேலை உதவி திட்டத்தை நிறுத்தி வைத்து
விவசாயத்தினுடைய பயிரிடுதல், அறுவடை செய்தல், விவசாயிகளை வேலையை ஊக்குவிக்க ஒரு ஒரு தந்திரமாகவும் ஒரு மாயாஜாலத்தை உருவாக்கக்கூடிய விவசாயம் வளர்ச்சிக்கும் விவசாயத்தின் புத்துணர்ச்சிக்கும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. அதற்கு அடுத்தாற் போல பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் மூலம் மக்களுக்கு அதாவது பொதுவாக சொல்ல போனால் மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் அங்க உள்ள ஏரி குளங்கள் தூர்வாரப்படுதல், தண்ணீர் பாதுகாக்கப்படுதல், மக்களுடைய அதாவது ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சி, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்ற அடிப்படையில் ஒரு கிராமத்தினுடைய அதாவது பொருளாதாரத்தை முன்னேற்ற செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கிராமத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மற்றும் கிராம மக்களுடைய வாழ்வாதாரங்கள் அடிப்படையாக இந்த சட்டத்தின் மூலம் அதாவது அந்த சட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. எனவே இது ஒரு சிறந்த அதாவது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினுடைய ஒரு சிறந்த வரலாற்று மிக்க ஒரு சட்டம் மட்டுமல்ல, உலக அளவிலே கூட இந்த சட்டத்தை பிற்காலத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த சட்டம் நம்முடைய அவது விக்சித் பாரத் கேரண்டி ஆக்ட் அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு பாரதிய அதாவது ஜனதா கட்சி அதாவது மாநில செயலாளர் என்ற முறையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பல முறை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.